வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்கோ ஃபிஷ், அதாவது டேங்க்லினர்னு சொல்லுவாங்க, இல்லைனா சக்கர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய கலர்ஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்மளுக்கு மார்க்கெட்டில் நார்மலாக கிடைக்கிறது வந்து வைல்டு பிளாக்கோ அப்படின்னா அல்பினோ பிளாக்கோ, இது ரெண்டுமே ஒன்று தான். ஒயிட் ஒரு மாதிரி எல்லோயிஷாக இருந்துச்சுன்னா அது வந்து அல்பினோ, ப்ரௌன் கலரில் இருந்துச்சுன்னா அது வந்து வைல்டு பிளாக்கோன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து டேங்க் கிளீனர், அதாவது பிளாக்கோ ஃபிஷ் அப்படின்னா எல்லா அக்கறையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து உங்கள் டேங்க் அழுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்றோம், அழுக்கே சேரக்கூடாது, ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கோம் அப்படி சொல்லுவாங்க. பட் ஆனால் அது எல்லாமே வந்து பொய் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அழுக்கெல்லாம் சாப்பிடவே செய்யாது. இது வந்து எந்த ஃபிஷ்ஷோட அழுக்கையும் சாப்பிடாது. ஏன்னா ஒரு மீனே எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மீனோட அழுக்க சாப்பிடும், இது வந்து ஒரு மீன் தான். ஸோ இது வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து பிளாக்கோ வச்சுருக்கோம், இது வந்து அழுக்கெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அழுக்கு சாப்பிடவே செய்யாது. இதுவும் வந்து எல்லா ஃபிஷ் மாதிரியே ஃபிஷ் ஃபுட் சாப்பிடும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆல்கே நல்லா சாப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது வச்சுருந்தா ஒரே யூஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அவுட்டோரில் டேங்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் கண்ணாடியில் வந்து பாசியே பிடிக்க விடாது ஃப்ரெண்ட்ஸ். மொத்த பாசி வலிச்சு சாப்பிட்ரும். இது அது ஒன்று மட்டும் தான் இதோடைய நம்மளுக்கு பெனிஃபிட்டு. மற்றபடி பார்த்துட்டிங்க அப்படின்னா இது சாப்பிட்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து சிங்கிங் பெல்லட்ஸ் சாப்பிடும். ஏன்னா இது வந்து பாட்டம் ஃபீடர் தான் மோஸ்ட்லி. ஆனால் இது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் வந்து எதுவுமே இதுக்கு பாட்டமில் போடல அப்படின்னா இதுவே வந்து மேலே மிதக்கிற சாப்பாடு ஃப்ளோட்டிங் பெல்லட்ஸை சாப்பிட பழகிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நீங்கள் வந்து எந்த ஃபுட்னாலும் போடலாம், பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடும், வெஜிடபிள்ஸ் சாப்பிடும், குக்கும்பர்லாம் போட நல்லா சாப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது மீட் கூட சாப்பிடும் இது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பாடே போடாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது வந்து மற்ற மீனை கூட சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா சாப்பாடு போட்டுருங்க, அழுக்கு சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சாப்பாடு போடாமல் இருந்துடாதீங்க. இது வந்து நிறைய கலர்ஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப காஸ்ட்லிலலாம் இருக்குது. ப்ரஷ் நோஸு, அப்புறம் லெப்பர்ட் ஸ்கின், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேட்டு கூட வரும். பட் ஆனால் நார்மலாக வந்து நம்ம வைல்டு பிளாக்கோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வைல்டு பிளாக்கோ அல்பினோ பிளாக்கோலாம் ரேட்டு கம்மி தான். அது ரெண்டு கிராஸாக ஒரு கலர், அதுவுமே நல்லா தான் இருக்கும். இது வந்து அக்வேரியம் ஷாப்ஸ் வந்து சின்ன சைஸில் தான் விற்பாங்க. பட் நம்ம வாங்கி போட்டால் இது வந்து ஸ்பீடாக வளரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்பவே ஸ்பீடாக வளரக்கூடிய ஒரு ஃபிஷ் தான். இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்பவே பயந்து இருக்கும். ரொம்பலாம் ஆக்டிவாலாம் ஓடாது. இது நைட் டைமில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். மற்றபடி ஹைடிங் ஸ்பாட்ஸ் வந்து அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சு தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு ஆல்கே ஈட், அதாவது பாசி சாப்பிடக்கூடிய மீன் அப்படின்றதுனால நீங்கள் வந்து இதை பிளான்டேஷன் டேங்க்கை அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா இது வந்து எல்லா பிளான்ட்ஸையும் சாப்பிட்ரும். இது வந்து நார்மலாக நீங்கள் பிளாஸ்டிக் டெக்கரேஷன் வச்சுருந்தீங்கன்னா இந்த மீனை வாங்கி விடுங்க. ஆனால் என்ன கேட்டால் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சிருக்க டேங்குக்கு இந்த ஃபிஷ் வந்து வேண்டாம், வேஸ்ட்டு தான் நம்ம வாங்கி போட்டால். நீங்கள் வந்து அவுட்டோரில் சிமெண்ட் டேங்க் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இது வாங்கி போடுங்க. இல்லை அவுட்டோரில் கிளாஸ் டேங்க் வைக்கிறீங்கன்னா வாங்கி போடுங்க. இது வந்து பாசி பிடிக்க விடாது, அவ்வளோதான். மற்றபடி இந்த ஃபிஷ் வச்சாலும் நீங்கள் ஃபில்டர்ஸ் வச்சு தான் ஆகணும். இது வந்து மீனோட அழுக்க சாப்பிடாது ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம ஈஸியாக பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. நம்ம உன்னிப்பாக பார்த்தா வேணால் அதில் பெல்லி வச்சு லைட்டாக கண்டுபிடிக்கலாம். மேலுக்கு வந்து பெல்லி ஃப்ளாட்டாக இருக்கும், ஃபீமேலுக்கு வந்து பெல்லி கொஞ்சம் பல்ஜாக இருக்கும். இது வந்து நல்லா நோட் பண்ணால் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். சும்மாடே மேல்டாக பார்த்தாலும் அது கண்டிப்பாக தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இது ப்ரீடும் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து இல்லை மேல் ஃபீமேல் பார்க்குறதுலாம் வேஸ்ட்டு தான். இது நல்லா பெரிய சைஸ் 1 feet 1.5 feet அந்த சைஸ் வந்தால் மட்டும்தான் இது ப்ரீட் ஆகும். பட் ஆனால் இது வந்து யூஸ்வலாக யாரும் வீட்டில் ப்ரீட் எடுக்க மாட்டாங்க. பொதுவாக இது வந்து நீங்கள் புதுசாக ஃபிஷ் டேங்க் வாங்க போகிறீங்க அப்படின்னா எல்லா அக்வேரியுமே உங்கள் தள்ள இதை கட்டிடுவாங்க. ஸோ என்ன கேட்டால் நீங்கள் வந்து இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இது வந்து வேஸ்ட், இந்த ஃபிஷ் நீங்கள் போடுறது. இது வந்து ஸ்பீடாக வளரும், கொஞ்சம் டேங்கை சீக்கிரம் இது அழுக்கும் ஆகும். இது ப்ரொடியூஸ் பண்ணுற வேஸ்ட் வந்து தண்ணி வந்து நம்ம எல்லோயிஷாக சீக்கிரத்தில் மாற்றிடும். ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்லி இந்த ஃபிஷ்ஷை அவாய்ட் பண்ணுறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.